சாம்ராஜ்யத்தை உனக்கு நான் கொடுக்கட்டுமா, இல்லை ரத்தினங்கள் கொடுக்கட்டுமா, வைடூரியங்கள் கொடுக்கட்டுமா, எதை நான் கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னு நான் யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும் பொழுது ஆஞ்சநேயன் சொல்கிறாராம், அம்மா இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே, எனக்கு இதை விட மகாபாகியம் வேற என்ன இருக்கும்? ராமபிரான் ராவணாதிகளை வென்றுட்டாருங்கிறத விட ஒரு சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கும்? இதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, அதை விட நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, இதுவே எனக்கு சந்தோஷம்னாலும். அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னா, இந்த 2 பேராலையும் விபவத்தில் யார் போற்றப்படக்கூடியவான்னா ஆஞ்சநேயன். அதான் அடியன் குருநாதர் சொல்லுவார், விபவத்தில் ஆஞ்சநேயனை பெருமாளும் பிராட்டியும் போற்றி பேசுகிறா. அதே சமயத்தில் இந்த அர்ச்சாவதாரத்தில் யார் போற்றி பேசுகிறார்னா சுவாமி தேசிகனை பெருமாளும் பிராட்டியும் புகழறாலும் அப்படின்னு அடியன் குருநாதர் சொல்லுவார். ஏன்னா ரங்கநாதன் ஒரு முறை சுவாமி தேசிகனை வர சொல்லி தேசிகனை வரணும்னு ஆக்ஞாபிச்சுட்டார். சுவாமி தேசிகனை எழுந்தொழினார். அவருக்கு ஒரு விருது கொடுத்தார், வேதாந்தாச்சாரியன். அந்த விருதை பெற்றின்றவர் தாயார் சந்நிதி வாசலோடு தான் அவர் உள்ளே போயிருக்கார். தேசிக திருமாளிகை இங்கே தானே இருக்குது, வடக்கு உத்தர வீதியில். அங்கிருந்து அவர் தாயாரை சேவிச்சுட்டு போய் விருதை வாங்கிட்டு திருப்பி வரார். தாயாரை உடனே இங்கேருந்து தாயார் ஆக்ஞாபிச்சாலா தேசிகனை பார்த்து, வேங்கடநாதரே இங்கே வாரும்னாராம். என்ன பெருமாள் கூட்டாரே போயிட்டு வருகிறேன், பெருமாள் எனக்கு விருது கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டுருந்தாராம் சுவாமி தேசிகன். என்ன விருதுன்னாராம், வேதாந்தத்துக்கெல்லாம் ஆச்சாரியன் நீர் தான், அதனால வேதாந்தாச்சாரியன்னு கொடுக்குறோம்னு ரங்கநாதனுடைய திருவாக்கு மலர்ந்தருளி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னாராம். உடனே தாயார் நினைச்சா, இவ்வளவுதான் கொடுத்தாரா, நீர் வேதாந்தத்தில் மாத்திரம்தான் நீர் கெட்டிக்காரரா, நீர் சகல கலையிலையும் நீர் கெட்டிக்காரர், நான் உமக்கு விருது கொடுக்குறேன் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு அனுகிரகிச்சான்னு சொன்னார். அதனால விபவத்தில் பெருமாளும் பிராட்டியும் கொண்டாடினது எப்படி ஆஞ்சநேயரை கொண்டாடினாரோ, அதே மாதிரி அர்ச்சாவதாரத்தில் பெருமாளும் பிராட்டியும் கொண்டாடினது சுவாமி தேசிகனை அப்படின்னு அடியன் குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை சொன்னவுடனே ஆஞ்சநேயன் அவர் இடத்துல பிராட்டியின் இடத்துல ராமன் இடத்துல போனார். விபீஷணனை கூட்டு, விபீஷணா நீ போய் அவன் பிராட்டியை சர்வாலங்கார பூஷிதையாக வர சொல்லுன்னு நியமிச்சுட்டார். விபீஷணன் போய் சொல்கிறார். விபீஷணனை போய் சொன்னவொடனே பிராட்டிக்கு ரொம்ப வருத்தம். ஏன் வருத்தம்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு இத்தனை காலத்தில் ஏக்கவேணி தரையாக இருந்தாருங்கிறார். சீதா பிராட்டியை ஆஞ்சநேயன் பார்க்கும் பொழுது ஏக்கவேணி தரையா, எப்போ எந்த வஸ்திரம் எப்போ ராமனை பிரிஞ்ச பொழுது உடுத்திட்டு இருந்தாலோ அந்த வஸ்திரத்தோடையே இருக்காளோ. அது 2-3 அடையாளம் சொல்கிறார். அது மாதிரி பர்த்தா பக்கத்தில், கணவன் பக்கத்தில் இல்லாத பொழுது ஆபரணங்கள் எதற்குங்கிறதுக்காக தன்னுடைய ஆபரணங்கள்லாம் அந்த சிஞ்சுபா விருட்சத்தில் மரத்தில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்காளாம். ஆபரணங்கள் தொங்கின்னு இருக்கு. அழுத கண்ணீருமாக ராமனையே தியானம் பண்ணிட்டு சோபை இழந்து அப்படியே உட்கார்ந்துருக்கா, கூனி குறுகி உட்கார்ந்துருக்கா, அந்நிய தேசத்தில் இருக்கிறதுனால. இதெல்லாம் பார்த்துட்டு இவள் தான் சீதான்னு முடிவு பண்ணினான்னா, அதே மாதிரி இப்போ ராமன் கூப்பிடும் பொழுதும் நான் ஸ்நானம் பண்ண மாட்டேன், நான் இப்போ என்ன வஸ்திரத்தில் நான் உடுத்தின்னு இருக்கேனோ நான் அதோடு தான் நான் ராமபிரானை நான் பார்க்கணும், அப்படியே தான் வருவேன் அப்படின்னு பிராட்டி சொன்னாலும். உடனே அதுக்கு விபீஷணனுடைய பதில், அம்மா சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் நியமிச்சுட்டான்னா அதை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களுக்கோ எனக்கோ அதிகாரம் கிடையாதுன்ட்டாராம். நானும் மாற்ற முடியாது, நீங்களும் மாற்றி அமைக்க முடியாது, அவருடைய ஆர்டரை நீங்கள் பூர்த்தி பண்ணணும், செய்துடணும்னு உடனே பிராட்டி சரின்னு விட்டாலும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துவிடுறேன். ராமன் உடனே பிராட்டியை பல்லக்கில் அழைச்சின்னு வர சொல்லி நியமிச்சிருந்தார். பல்லக்கில் அழைச்சின்னு வரா. குரங்குகள்லாம் அந்த வானராதிகள்லாம் சொன்னேனோ இல்லையோ 60,000 கோடின்னா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான குரங்கு கூட்டங்களாம். இந்த கூட்டங்கள்லாம் எம்பி பார்க்கறது, எப்படியாவது சீதை எப்படி இருப்பான்னு தெரியலையே, கருப்பாக இருப்பாளா, சேப்பாக இருப்பாளா, வெளுப்பாக இருப்பாளா, இந்த சீதைக்கு தானே ராமபிரான் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு யுத்தங்கள்லாம் பண்ணினாரேன்னு குதூகலமாக பார்க்கணும்னு ஆசையாக ஒன்று மேலே ஒன்று ஏறி நிற்கிறது தான். அதனால் அங்கே ஒரு பிரச்சனை வந்துவிட்டான். உடனே ராமபிரான் இடத்துல போய் சில வானரங்கள் போய் அழுதாளாம். இந்த மாதிரி சீதை தேவி நாங்கள் போய் பார்க்கக்கூடாதா,
நாங்கள் பார்க்கணுன்னா இவங்களை அடித்து விரட்டுறா ஒரு சிலர் அங்கேருந்து கிட்டக்க